அடுத்ததாக, "ஏன் தம்பி நீ இந்த தேர்தலில் போட்டியிடுகிறாய்?" என்று கேட்கிறார்கள். 234ஆம் தொகுதியாகிய கிள்ளியூர் தொகுதியில் நான் செருப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறேன். "ஏன் தம்பி நீ செருப்பு சின்னத்தில் போட்டியிடுகிறாய்?" என்று கேட்கிறார்கள். செருப்பு என்பது நாம் மருத்துவத் துறையில் படிக்கும்போது யூனிவர்சல் பிரிகாஷன்ஸ் என்று சொல்வார்கள். செருப்பு என்பது ரப்பர் செருப்பாக இருக்க வேண்டும். அந்த செருப்பில் அகில உலக மருத்துவ தேர்வில் ரப்பர் செப்பல் என்பது லூனார் ரப்பர் செருப்பு என்று சொல்வார்கள். செருப்பு என்பது பேஸ் அடிமட்டத்தில் வெள்ளை கலராக இருக்க வேண்டும். அந்த வெள்ளை கலர் என்பது உடலில் உள்ள சூட்டை குறைக்கும். கருப்பு கலர் என்பது உடலின் சூட்டை கூட்டும். ஆனால் நம்முடைய வாழ்வியலில் லூனார் ரப்பர் செருப்பு என்ற செருப்பு விலை குறைவானதாகவும் மருத்துவத்தன்மை அதிகமுடையதாகவும் காணப்பட்டது. ஆனால் அந்த செருப்பை மக்களாகிய யாருக்கும் மருத்துவர்கள் பரிந்துரைப்பதில்லை. எனவே அதை மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த செருப்பு சின்னத்தை தேர்ந்தெடுத்துள்ளேன். ஆனால் கன்னியாகுமரி மாவட்டத்தில் ரப்பர் தொழிலாளர்கள் குடும்பங்கள் அதிகமாக காணப்படுகிறது. ஒரு வீட்டிற்கு மினிமம் 2 முதல் 3 ரப்பர் செப்பல் வாங்கி பயன்படுத்தினால் அவர்களுடைய வாழ்வாதாரம் பொருளாதார நிறைவை பெறுவார்கள் என்பது என்னுடைய அரசியல் அறிவு. அதை பயன்படுத்தி தான் நான் மக்களுக்கு இதை தெளிவாக உரைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனது சின்னத்தை செருப்பு சின்னத்தில் வைத்துள்ளேன். அனைத்து மருத்துவமனைகளுக்கு செல்லும்போது அங்கு மருத்துவர்களும் செவிலியர்களும் பயன்படுத்தும் நீல கலரும் வெள்ளை கலரும் உள்ள செருப்பை லூனார் ரப்பர் செருப்பு என்று சொல்வார்கள். அந்த செருப்பை மக்கள் பயன்படுத்துங்கள், ஆரோக்கியமாக வாழுங்கள். எனவேதான் எனது சின்னம் செருப்பு. ரப்பர் நம்முடைய மாவட்டத்தில் தான் ரப்பர் தொழிலாளர்கள் அதிகம். அவர்களே நம்முடைய மக்கள் செருப்பு பயன்படுத்துவதை தவிர்க்கிறார்கள். ஆனால் வெளிநாடுகளிலிருந்து 3000, 4000 ரூபாய் மதிப்புள்ள செருப்புகளையும் ஷூக்களையும் நாம் பயன்படுத்துகிறோம். தயவு செய்து நம்முடைய சின்னம் செருப்பு. வரிசை எண் 11. நம்முடைய மண்ணுக்கான அரசியலை நான் நடத்துவதால் தான் இந்த செருப்பு சின்னத்தை நான் பயன்படுத்தியுள்ளேன். எனவே தயவு செய்து செருப்பு சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்யுமாறு கிள்ளியூர் தொகுதி மக்களுடன் அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன்.